ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க வெனஸ்டே மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த மார்க்கெட்டை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அண்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, டெல்லியில் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த வெனஸ்டே மார்க்கெட் போடுவாங்க. வெனஸ்டேன்னு இல்லை, மற்ற ஏரியாஸில் வேறு டேஸ்லையும் போடுறாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுனால அவளுக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஸ்டேஷ்னரி கடைக்கு போனேன். அங்கே எதுவும் அவளை எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், ஒரு செக்ஷனே ஃபுல்லாக க்ரீன் கலருக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஆஷாட நவராத்திரி வருது. ஸோ அதுக்கு நிறைய பேர் க்ரீன் கலர் பேங்கிள்ஸ் வாங்குவாங்க. அதனால தான் ஒரு செக்ஷன் தனியாகவே க்ரீன் கலருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு குவாலிட்டிலாம். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் எனக்கு தேவையான பேங்கிள்ஸ் 2-3 செட் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பி மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக போயிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேங்கிள் ஷாப் தான் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அங்கே என்ன புது கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அன்றைக்கி மழை பெஞ்சதுனால கடைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் அதிகமாக இருக்கும், க்ரௌடும் அதிகமாக இருக்கும். இப்போது வண்டி போகவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் அன்றைக்கி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் க்ரௌடும் கம்மியாக இருந்துச்சு. எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், டாய்ஸ் விற்றுட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஒரு டாய்ஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். ஸோ 2 வாங்கினா 150 அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக க்யூட்டாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன், உனக்கு இது வேணுமா, வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி. அவள் இதையும் வேணான்னு சொல்லிட்டா. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். இந்த சாட்டுக்கு பேர் சோலே டிக்கி. இதை முன்னாடியே பார்த்தேன், எனக்கு பார்த்ததும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதான் ஒரு பிளேட் பேக் பண்ண சொல்லிட்டேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு. ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸா. ஸோ நானும் ஒரு பிளேட் தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சோலே டிக்கி வாங்குகிற கேப்பில் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. சரி, என்ன வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஹேர் அக்சசரிஸ், மற்ற பிந்தி, பொட்டு, அந்த மாதிரி எல்லாமே எது எடுத்தாலுமே 30 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பார்த்தோம், ஏதாவது வாங்கலாமா. என்ன வேணும் சியரா, எடி என்ன அந்த கிளிப் எடு. காட்டு, நல்லா இருக்கா, காட்டு. அந்த ஷாப்பில் இருந்த எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே வாங்கணுன்னு ஆசை இருந்துச்சு. ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. சரி வாங்க, வேறு என்னென்னலாம் விற்கிதுன்னு பார்க்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டு விற்பாங்க. இது 300க்கு தான் விற்கிறாங்க. நல்லா இருக்குது, சிலர்லாம் வாங்க தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே ஒரு செராமிக் கிளாஸ் ஐட்டம்ஸ் விற்கிற கடை இருந்துச்சு. கப், சாஸர், இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க. நான் ஒரு கிளாஸ் பார்த்தேன், ஆனால் செட் ஆகலை. அதனால் அங்கேருந்து வேறு கடைக்கு மூவ் ஆகிட்டோம். பட் அந்த கப்பு எல்லாமே 60 ருபீஸ் 70 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நல்லாயிருக்கு. இந்த மழை நேரத்துக்கு இந்த கார்ன் இப்போல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாயிருக்கும். பாயில் பண்ண கார்னில் சாட் மசாலாலாம் தூவி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள், சுடிதார் செக்ஷன் இருக்குது.
இங்கேயும் நல்லாயிருக்கும். நான் 2-3 மெட்டீரியல் இங்கே வாங்கியிருக்கேன். 400 350லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்த ரைட் சைடில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் 550க்கு ரொம்ப வர்த்தாகவே இருக்கும். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு தேவையான பாதி திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நிஜமாவே. லெஹங்கா, சூட், அப்புறம் செப்பல், இது பாத்திரங்கள்லாம் கூட விற்கிறாங்க. அன்றைக்கி மழை பெஞ்சதுனால அவ்வளோ க்ரௌடு இல்லை. க்ரௌடு கம்மியாக இருந்ததுனால இன்னுமே ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு நல்ல ஆஃபரில் விற்றுட்ருந்தாங்க. சில டைம்லாம் எதுவும் வாங்கலைனாலுமே சும்மா போய் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வருவேன். நல்லாயிருக்கும். என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு, காசு இருக்கப்போ என்னென்னலாம் வாங்கலான்னுலாம் யோசிச்சுட்டு வருவேன். ஆனால் அதெல்லாம் அப்பயோடு மறந்துடுவேன். இதான் நடக்கும் நிறைய டைமு. அண்ட் இந்த கடையில் நைட் சூட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். மெட்டீரியலுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கடையில் லெஃப்ட் சைடில் பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ், பெட் கவர்ஸ், பில்லோ எல்லாமே நல்லாயிருக்கும். எப்பயுமே க்ரௌடாக இருக்கும் இந்த கடை. ஏன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அண்டு இந்த ரோட் சைட்லலாம் அந்த அயன் தவா, அயன் வானல் இதெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க இவங்கக்கிட்டேயும் குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும். சூப்பராகவே இருக்கும். இன்னொரு ட்ரெஸ் மெட்டீரியல் கடை பாருங்கள் ரைட் சைடில். இங்கேயும் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு ஷாப் வச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கடையிலையும் 300 350லேருந்தே மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். நல்லாயிருக்கும். இந்த கீழே இருக்க இது எல்லாமே 500 550ல் தான் விற்றுட்ருப்பாங்க. இங்கே போட்டிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒரு ஃபங்க்ஷன் வேர் ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் என்னோடய செகண்ட் ஃபேவரட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸஸ் தான். ரெடிமேட் ப்ளவுஸஸ். ஆனால் வந்து 400 இந்த ஒர்க் ப்ளவுஸ் 500 600 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் ஒன்று வாங்கியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சோலி பட்டூரை கடை பொறிச்சிட்ருக்காங்க பாருங்கள். பட்டூரைலாம் இந்த மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் இந்த சோலி பட்டூரை சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் சிலர்லாம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ மழைன்றதுனால க்ரௌட் இல்லை. மழை இல்லைன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இந்த கடையில் ஷூஸ் எல்லாமே 150 அண்ட் 100க்கு கூட விற்றுட்ருந்தாங்க. சிலர்லாம் நல்லா இருந்துச்சு. பட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இங்கேருந்து நாங்கள் வேறு கடையை நோக்கி வந்துட்டோம். இங்கே வந்து என் பொண்ணுக்கு ஒரு செப்பல் வாங்கலான்னு பார்த்தேன். சைஸஸ் அவைலபிளாக இல்லைன்ட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்டு இன்னொரு கடைக்கு போனோம். இந்த கடையில் நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கிளாஸும் கிடச்சிச்சு. அண்ட் இந்த கப் எல்லாமே ½ டசன் வந்து 60-70 ருபீஸ்க்கு விற்றுட்ருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இப்போ பார்த்தது வந்து ஒரு ½ செக்ஷன் தான். இன்னொரு ½ செக்ஷன் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.